இறை கருணை பெற்ற அன்பர்கள், அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நாம் நேற்று மாலை அல்லது இன்று காலையிலேயே இந்த பதிவை வெளியிட வேண்டும் என்று இருந்தோம். பல்வேறு பணிகளின் காரணமாக அது தவிர்க்கப்பட்டு இந்த நள்ளிரவிலே நாம் இந்த பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பாக சமர்ப்பிக்கிறோம். இப்படி ஒரு அவசரமான பதிவை ஏன் வெளியிட வேண்டும் என்பது இன்றைய சூழலில் அது அவசியமான ஒன்று என்பதை நமக்கு ஈசன் உணர்த்தி இருப்பதனுடைய விளைவாகத்தான் இந்த பதிவை நாம் உங்களுக்காக சமர்ப்பிக்கிறோம். காரணம், தமிழகத்திலே நடைபெற்று இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலினுடைய நிகழ்வுகள், இந்த சட்டமன்ற தேர்தலினுடைய செயல்பாடுகள், நடைமுறைகள் எல்லாம் தமிழகத்திலே ஒரு புதிய மாற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய செயல்களாக நிகழ்ந்திருக்கிறது. பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய மாற்றங்களும் இந்த தேர்தலிலே நிகழ இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்த தேர்தலிலே பங்கெடுத்துக் கொண்ட அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள் அந்தந்த அரசியல் கட்சிகளுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு தங்களையே முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு செயலாற்றிய தொண்டர்கள், வாக்களித்த வாக்காளர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் நாளை விடிந்தால் 4ஆம் தேதி வெளிப்பட இருக்கக்கூடிய அந்த தேர்தலினுடைய முடிவுகள் பல உணர்வுகளினுடைய வெளிப்பாடாக நிகழ இருக்கிறது. இந்த முடிவுகளின் மூலமாக இப்படி பங்கேற்றவர்களுக்கு எத்தகைய பலன்கள் ஏற்பட இருக்கிறது, அதனுடைய விளைவுகள் எப்படியாக இருக்க போகிறது, தொடர்ந்து இந்த உயர்ந்த ஆன்மீகமாக இருக்கக்கூடிய அரசியலில், உயர்ந்த தர்மமாக இருக்கக்கூடிய அரசியலில், இறைநிலை மிக்கதாக இருக்கக்கூடிய இந்த அரசில் எல்லோரும் எப்படி செயலாற்ற வேண்டும், எப்படி பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்பதும், அதற்கான ஈசனினுடைய செய்தியை உங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டியதும் எம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் துறவியாக இருக்கிறோம். துறவியாக இருந்து கொண்டு அரசியல் பேசிக்கொண்டிருக்கிறோம். அது தொடரக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்க போகிறது. இப்படி நாம் அரசியல் பேசியது என்பதும், இந்த அரசியலிலே, இந்த தேர்தலிலே மக்கள் எல்லாம் எப்படி செயலாற்ற வேண்டும், யாருக்கு ஆதரவளிக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது பற்றியெல்லாம் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம். இது பலருக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நிகழ்வாக இருந்திருக்கிறது. ஏராளமான அன்பர்கள் ஆர்வத்தோடு ஒரு புதிய மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள், ஒரு தர்மத்திற்கான அறம் சார்ந்த அரசியல் இந்த மண்ணிலே உருவாக வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஏராளமான அன்பர்களும் பொதுமக்களும் வரவேற்று மகிழ்ச்சி தெரிவித்து அவர்களெல்லாம் பேரன்பு கொண்டு நம்மோடு அவர்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டியது. இந்த சமுதாயத்திலே ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. தர்மத்திற்கான பாதையிலே பயணிக்கக்கூடிய மக்களினுடைய எண்ணங்களும் எழுச்சிகளும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது. அது இந்த சமுதாயத்திலே அறம் சார்ந்த அரசியல், அருள் சார்ந்த அரசுகள் உருவாக வேண்டும்.
இந்த சமுதாயம் தர்மத்திற்காக ஆனதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடிய செய்தியாகும். அதே சமயத்தில் நம்முடைய செயல்பாடுகளும், நம்முடைய அரசியலுக்கான நம்முடைய நிலைப்பாடுகளும் பலருக்கு தொந்தரவுகளாகவும், இடையூறுகளாகவும், பலரை எரிச்சல் அடைய செய்யக்கூடியதாகவும், பல பேருக்கு அது இடைஞ்சல் ஏற்படுத்தக்கூடியதாகவும் எண்ணக்கூடிய நிலைகளும், அந்த போக்குகளையும் நம்மால் உணர முடிகிறது. நாம் அரசியல் பற்றிய நம்முடைய நிலைப்பாடுகள், செயல்பாடுகள் எல்லாம் எவர் மீதும் ஒரு வெறுப்பு கொண்டோ அல்லது சார்பு மனப்பான்மை கொண்டோ செயல்பட்ட ஒரு நிலை அல்ல என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, மதிப்பிற்குரிய EPS அவர்களாக இருந்தாலும் சரி, மதிப்பிற்குரிய இன்னும் பல எந்த அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மீதெல்லாம் நமக்கு எந்த விதமான வெறுப்பும் கிடையாது. இவர்கள்தான் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும், இவர்கள்தான் பதவியேற்க வேண்டும், இவர்கள்தான் முதல்வராக, ஆட்சியாளர்களாக இருக்க வேண்டும் என்கிற வெறுப்பும் நமக்கு கிடையாது. நாம் இந்த சமுதாயத்தில் மக்கள் மத்தியில் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த அறம் சார்ந்த அரசியலினுடைய செய்தியானது இறைவனினுடைய செய்தியாகும். நாம் துறவியாக இருக்கிறோம், துறவி அரசியல் பேசலாமா? துறவிகளெல்லாம் அரசியலிலே ஈடுபடலாமா? இது எல்லாம் அவர்களுக்கு தேவையற்ற வேலை என்று எண்ணக்கூடியவர்கள், நாம் அரசியல் பற்றிய நம்முடைய செயல்பாடுகள் சமுதாயத்திலே ஒரு பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது யதார்த்தமான நிலைதான். ஆனால் உண்மையில் துறவிகளும், சன்னியாசிகளும், சாதுக்களும், அருளாளர்களும் தான் அரசியல் பற்றி பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை சமுதாயத்திலே இருக்கிறவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கணத்தில் ஈசனின் பெருங்கருணையில் நாம் இந்த துறவு வாழ்க்கையில், அவனுடைய தீண்டுதலில், தீட்சையில் அந்த அற்புதமான வாய்ப்பை எமக்கு இந்த ஈசனினுடைய ஆணையை, உத்தரவை செயல்படுத்துகிற கருவியாகத்தான் நாம் செயலாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த பாதையில் நம்முடைய பயணம் தொடர்ந்து செல்லும் என்பது அது ஈசனினுடைய உத்தரவாகவும் அவனுடைய செயலாகவும் இருக்கிறது. நாம் ஏன் அரசியல் பேசுகிறோம், எதற்காக இந்த அரசியல் வழிகாட்டுதலை இந்த சமுதாயத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சி செய்கிறோம் என்பது பற்றியெல்லாம் நாம் பலமுறை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். நடைபெற்ற இந்த தேர்தலில் விஜய் அவர்களை நாம் ஏன் ஆதரித்தோம், அவருக்கு ஏன் மக்கள் ஆதரவு தர வேண்டும், ஓட்டளிக்க வேண்டும் என்பது பற்றியெல்லாம் அதற்கான விளக்கங்களையும் நாம் தந்திருக்கிறோம். நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கையில் தேர்தலினுடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது. அதற்கு முன்னால் இந்த அரசியல் என்பது மனித வாழ்க்கையில் உயர்ந்த ஆன்மீகமாக இருக்கிறது. அரசியலும் அரசும் உயர்ந்த ஆன்மீகமாகவும், உயர்ந்த தர்மமாகவும், இறைநிலையாகவும் இருக்கிறது. இந்த அரசியலிலே பங்கேற்கிறவர்கள் தர்மத்தோடு செயலாற்றுகிற பொழுது உயர்ந்த நிலையை அடைகிறார்கள், புண்ணிய பலனை பெறுகிறார்கள். அந்த தர்மத்திலே இருந்து வீழ்ந்து விடுகின்றவர்கள்
பாவத்திற்கு உள்ளாகிறார்கள். அவர்கள் பாவத்திற்கு உள்ளாவதோடு மட்டுமல்ல, அவர்கள் மக்களையும் பாவத்திற்கு உள்ளாக்குகிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். இதனுடைய விளைவாக சமுதாயத்திலே மக்களெல்லாம் இந்த புனிதமான இறைநிலையான அரசியல் தர்மத்திலே இருந்து வழுவி விடுவதன் மூலமாக அவர்களெல்லாம் பாவத்திலே வீழுகிற மனிதர்களாக மாறிவிடுகிறார்கள். இந்த அவலத்திலே இருந்து மனித சமுதாயத்தை, மனித குலத்தை மீட்க வேண்டும் என்பதுதான் பிரபஞ்ச பேராற்றலினுடைய ஆணையாக இருக்கிறது. அதுதான் ஈசனினுடைய உத்தரவாக இருக்கிறது. சமீபத்திலே நம்மோடு உரையாடி கொண்டிருந்த ஒரு இறை அன்பர் அவர்கள் கூட மிக தெளிவாக விளக்கங்களை முன்வைத்தார்கள். சுவாமிஜி அவர்களே, நாம் இந்த உலகத்தில் எதற்காக பிறந்திருக்கிறோம், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த வாழ்ந்து நம்முடைய காலத்தை நிறைவு செய்வதற்கு பின்னால் எங்கே செல்ல போகிறோம், இந்த மனித வாழ்க்கையின் மூலமாக நாம் என்ன பயனை அடைகிறோம் என்பது பற்றியெல்லாம் அவர் நீண்ட நேரம் கருத்துக்களை பரிமாறிக் கொண்டிருந்த அவர்கள் சொன்னார்கள், சுவாமிஜி அவர்களே, வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் பலமுறை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இந்த மனித வாழ்க்கையிலே ஆன்மீகத்திலே ஈடுபடக்கூடிய பல ஆன்மீக தலைவர்கள், பல அற்புதமானவர்கள் எல்லாம் இந்த மனித வாழ்க்கையில் முக்தி அடைவதற்காகவும் மோட்சம் அடைவதற்காகவும் சொர்க்கத்தை அடைவதற்காகவும் தான் மனிதர்கள் இறை வாழ்வில் ஈடுபட வேண்டும். மனித வாழ்வினுடைய முயற்சி அதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை பலரும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் சுவாமி விவேகானந்தர் மீண்டும் இந்த மண்ணிலே பிறவாத ஒரு நிலையை பெற வேண்டும் என்பதுதான் பெரும்பான்மையான ஆன்மீக அருளாளர்களினுடைய விருப்பமாகவும் மக்களினுடைய விருப்பமாகவும் இறை வேண்டுதலாகவும் இருக்கிறது. ஆனால் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நான் மீண்டும் மீண்டும் இந்த மண்ணிலே பிறப்பெடுக்க வேண்டும். இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை நான் நிறைவேற்ற வேண்டும். அனைத்து மக்களையும் அந்த இறை உலகத்திற்கு, சொர்க்கத்திற்கு முக்தியடைய செய்யக்கூடிய நிலைக்கு, இறை வாழ்விற்கு அவர்களை கொண்டு சென்று விட்டு இறுதியிலேதான் நானும் அந்த நிலையை அடையக்கூடியவனாக இருக்க வேண்டும். இந்த புவியிலே, இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் இறைநிலை பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடியவனாக, அதற்காக செயல்படுவதற்கு நான் தொடர்ந்து இந்த மண்ணில் பிறப்பெடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விவேகானந்தர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சுவாமிஜி அவர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் பிறவாத பெருநிலை பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அல்லது சுவாமி விவேகானந்தரை போல இந்த மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொள்ள மீண்டும் மீண்டும் இந்த மண்ணிலே பிறப்பெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள். அவர்களிடத்திலே நான் சொன்னேன், அது எதுவாக இருந்தாலும் அது ஈசனினுடைய செயலாக நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னேன். இதை குறிப்பிடுவது என்பது, இந்த மனித வாழ்க்கை, இந்த மண்ணில் பிறந்திருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் இந்த மண்ணை விட்டு ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவது என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் அப்படி விடைபெறுகின்ற பொழுது இந்த மனிதர்கள் எல்லாம் இறைநிலை பெற்றவர்களாக, உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக இந்த சமுதாயமும் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அப்படி அவர்கள் செல்லுவதற்கு தடையாக இருப்பது
உயர்ந்த ஆன்மீகமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக நிலையிலே தர்மத்தோடு செயல்படாதவர்கள், தர்மம் தவறிவிடுகின்றவர்கள் பாவத்திலே வீழ்ந்து விடுகிறார்கள். அவர்களை கடைத்தேற்றம் செய்ய வேண்டும், கடைத்தேற்றம் பெற செய்ய வேண்டும் என்பதுதான் இறைவனினுடைய கருணையாக, அவனுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. தற்பொழுது நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் நம்முடைய அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் அந்த உயர்ந்த ஆன்மீகமான, உயர்ந்த தர்மமான அந்த அரசியலில் பங்கெடுத்து கொண்டவர்கள், தேர்தலிலே போட்டியிட்டவர்கள், இவரெல்லாம் தர்மத்திற்கானவர்களாக செயலாற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த தேர்தலினுடைய நடைமுறைகள் எப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த தேர்தலிலே ஓட்டுக்களை பெற வேண்டும் என்பதற்காக அந்த மக்களினுடைய ஓட்டுக்களை எல்லாம் தங்களுக்கு சாதகமாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் 10,000 கோடிக்கு மேலாக செலவிட்டிருப்பதாக பலரும் தெரிவிக்கிறார்கள். அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் 10,000 கோடிக்கு மேலாக செலவிட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இதிலே ஒரு உண்மையை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஓட்டுக்கு பணம் கொடுத்தார்கள். ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகமும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இப்படி பல ஆயிரம் கோடிகளை வாரி இறைத்திருக்கிறார்கள் என்பது இந்த ஊரறிந்த, உலகறிந்த ஒரு உண்மையாக இருக்கிறது. இந்த ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது சட்டப்படி தவறான ஒரு விஷயம், சட்டத்திற்கு புறம்பான ஒரு செயல். இப்படி சட்டத்திற்கு புறம்பான செயலை செய்கிறவர்கள் அவர்கள் ஆட்சியாளர்களாக வருவார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி தர்மத்திற்கான மனிதர்களாக இருப்பார்கள்? இந்த அரசியலில் எவர் தர்மத்தோடு செயலாற்றுகிறார்களோ அவர்கள்தான் புண்ணிய பலனை பெறுவார்கள் என்று சொல்லுகிறீர்கள். இவர்களெல்லாம் புண்ணிய பலனை பெறுவார்களா என்று சில அன்பர்கள் கேட்கிறார்கள். நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தல் நடைமுறைகளில் விஜய் அவர்கள், புதிதாக களமிறங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள்தான் மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக பொது காசிலே இருந்து ஒரு பைசாவை கூட தன்னுடைய சொந்த நலன்களுக்கு பயன்படுத்தாமல் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து ஊழல் முறைகேடுகளுக்கு அனுமதிக்காமல் மக்களுக்காக தொண்டாற்றுவேன், இது சத்தியம் என்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டு அவர்களுடைய வேட்பாளர்களையும் சத்திய பிரமாணம் ஏற்க வைத்து அவர்கள் தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, ஓட்டுக்காக பணங்களை வாரி இறைத்து அவர்கள் தர்மம் தவறியவர்களாகத்தான் செயலாற்றி இருக்கிறார்கள் என்பது எந்த விதமான சந்தேகத்திற்கும் உரியது அல்ல. அவர்கள் இந்த சட்டங்களிலே இருந்து தப்பித்து விடக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் அரசியலிலே அறம் தவறியவர்கள், தர்மம் தவறியவர்கள் ஒரு நாளும் தர்மத்தினுடைய சட்டத்திலே இருந்து, பிரபஞ்சத்தினுடைய இயற்கையின் நியதியிலே இருந்து, அதற்கான பாவ தண்டனைகளிலே இருந்து ஒரு நாளும் தப்ப முடியாது என்பதை தவறு செய்கிறவர்கள், தர்மத்திலே இருந்து வீழக்கூடியவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாளைய தேர்தல் முடிவுகள் அது எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அது எத்தகையதானாக வேண்டுமானாலும் இருக்கலாம். தேர்தலிலே போட்டியிட்டவர்கள் வெற்றி பெற்றவர்களும் இருக்க போகிறார்கள், தோல்வியடைந்தவர்களும் இருக்க போகிறார்கள். இதுதான்
இந்த தேர்தல் நடைமுறைகளினுடைய இயற்கை நியதியாக இருக்கிறது. சில பேர் பதவியேற்கப் போகிறார்கள், சில பேர் பதவியை ஏற்க முடியாதவர்களாக ஆகிவிடப் போகிறார்கள். இந்த நிலையில் அந்த பதவிகளுக்காக போட்டியிட்டவர்களையும் கடந்து அவர்களுக்காக செயலாற்றியவர்கள், அந்த தலைவர்களினுடைய தொண்டர்கள், அந்த கட்சியினுடைய அன்பர்கள், அந்த கட்சிகளுக்காக உயரையே கொடுத்து கொண்டு செயலாற்றக்கூடிய உணர்வு பெற்ற அவர்களினுடைய நிலைகள்தான் பரிதாபத்திற்குரியதாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் இந்த தேர்தலில் நாம் விஜய் அவர்கள் அறம் சார்ந்த அரசியலை மேற்கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். இந்த மண்ணில் அறம் சார்ந்த அரசியல் மலர்வதற்கு வித்திட்டு இருக்கக்கூடிய, அதற்காக முனைந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதுதான் இந்த தேர்தலில் அறம் சார்ந்த அரசியலினுடைய தர்மமாக இருக்கிறது என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். இந்த பதிவுகளை எல்லாம் ஆயிரம் அன்பர்களும் விஜய் அவர்களினுடைய அனுதாபிகளும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் இந்த பதிவுகளை பார்த்துவிட்டு அவர்களெல்லாம் பேரன்பை பொழிந்து, சுவாமிஜி அவர்களே, உங்களுடைய வழிகாட்டுதல் எங்களுக்கு பெரும் நம்பிக்கையூட்டுவதாக இருக்கிறது என்று உணர்வு பூர்வமாக, அதுவும் விஜய் அவர்களினுடைய அனுதாபிகளாக ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவருக்கே தங்களுடைய உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அளப்பரிய அந்த உணர்வு கொண்டவர்களாக, உணர்ச்சி மயமானவர்களாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது, உணர முடிந்தது. சமூக ஊடகத்திலே கூட ஒருவர் பேசிக்கு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண்மணி அவர்கள் விஜய் அவர்கள் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் என்னுடைய குழந்தைகளை எல்லாம் மாய்த்து விட்டு நானும் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுவேன். அந்த என்னுடைய தலைவனுக்காக அந்த வெற்றி கிடைக்கவில்லை என்று சொன்னால் நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று உணர்ச்சிகரமாக தெரிவித்ததாக அவர்கள் வேதனையோடு குறிப்பிட்டார்கள். இப்படிப்பட்ட மனநிலையிலே உள்ளவர்கள் கட்சிகளுக்காக, கட்சி தலைவர்களுக்காக, அதீதமான செயல்பாடுகளுக்கு அவர்களுடைய மனம் அலைவாய்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்திலே ஏராளமான பேர் இருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. நாம் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, ஒரு பேருண்மை, அனைத்து மக்களும், அது விஜய் அவர்களினுடைய தொண்டர்களாக அன்பர்களாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கட்சியினுடைய தொண்டர்களாக அன்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உணர்ச்சி வசப்படக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் அதீதமானவைகள். அந்த உணர்வுகளை கடந்து உண்மை ஒளியை எட்டக்கூடிய அறிவுபூர்வமான சிந்தனைகளுக்கு நீங்கள் உட்பட்டு செயலாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். விஜய் அவர்கள் வெற்றி பெறலாம், ஒருவேளை வெற்றி பெறாமலும் கூட போகலாம். ஆனால் அவர்கள் இந்த ஓட்டு அரசியலிலே வெற்றி பெறவில்லை என்று சொன்னாலும் அவர் தர்மத்திற்கான அரசியலிலே இப்பொழுதே வெற்றி பெற்றிருக்கிறார். அறம் சார்ந்த அரசியலை அவர் மேற்கொண்டிருப்பதனுடைய விளைவாக அவர் புண்ணிய பலனை பெற்றிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அவருக்கான அந்த அறம் சார்ந்த பரிசு இப்பொழுதே இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மண்ணிலே அறம் சார்ந்த அரசியலுக்காக அர்ப்பணித்துக் கொள்ளுகின்றவர்களுக்கு இந்த மண்ணிலே மகத்தான மாற்றங்கள் நிச்சயம் உருவாகும். அவர்கள் இந்த மண்ணில் தர்மத்திற்கான அரசியலை நிலைநாட்டுவதற்கு
காரண கர்த்தாக்களாக இருப்பார்கள் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, மதிப்பிற்குரிய இபிஎஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த தேர்தலிலே நமக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. ஈசன் நம்மை எந்த மொழியினை, எந்த செய்தியினை இந்த சமுதாயத்திற்கு தர வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கிறானோ அந்த செய்தியை நாம் பகிரங்கமாக தெரிவிப்பதில் நமக்கு எந்த தயக்கமும் கிடையாது. மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களும் மதிப்பிற்குரிய இபிஎஸ் அவர்களும் நிச்சயமாக இந்த தேர்தலிலே அறம் தவறியவர்களாகத்தான் செயலாற்றி இருக்கிறார்கள் என்பது உலகறிந்த உண்மையாக இருக்கிறது. அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது, அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் அறம் தவறிய வழியிலே செயல்பட்டு ஆட்சி அதிகாரங்களை பெற்றீர்கள் என்று சொன்னாலும், நீங்கள் தர்மத்திற்கு புறம்பாக, இந்த மண்ணில் சட்டத்திற்கு புறம்பாக செயலாற்றி ஆட்சி அதிகாரங்களை பெறுகிறவர்கள் இந்த நடைமுறை சட்டங்களிலே இருந்து தப்பித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கலாம், இந்த சட்டங்களை புறக்கணித்து விட்டு ஏமாற்றக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்படியெல்லாம் செயல்படுவதுதான் ஒரு வெற்றிகரமான நிலைப்பாடு என்று கூட நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையில் பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல், இறை பேராற்றல், தர்மத்தினுடைய சட்டம் ஒரு நாளும் தர்மம் தவறியவர்களை தண்டிக்காமல் விடாது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எவர் வெற்றி பெற்றாலும் கடந்த காலங்களினுடைய செயல்பாடுகளை, நிலைப்பாடுகளை எல்லாம் மறந்துவிட்டு தர்மம் தவறியவர்களாக செயல்பட்டிருந்தாலும் அதற்கு பரிகாரம் தேடக்கூடியவர்களாக அவர்கள் மாற வேண்டும். இந்த மண்ணில் நாளைய 4ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலின் தீர்ப்பில் எவர் வெற்றி பெற்று அரசாளுகிறவர்களாக வந்தாலும் அவர்கள் மக்களினுடைய கடவுள்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்களும் எவர் அரசாளுகிறவர்களாக, அரசாட்சி செய்கின்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் நம்முடைய கடவுள் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய இறை பேருணர்வை அனைவரும் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இறை பேருண்மையாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கடவுளாக இருக்கிறார்கள். மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் கடவுளாக இருக்கிறார்கள். இந்த மண்ணிலே வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் ஆட்சியாளர்கள் கடவுளாக இருக்கிறார்கள் என்பதுதான் இறை உண்மையாக இருக்கிறது. இதை நாம் வெறும் ஒப்புக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல. நம்முடைய ஆசிரமத்தில், நம்முடைய ஆலயத்தில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய வழிபாடுகளில் நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்களினுடைய திருவுருவத்தை வைத்து அவருக்கு வழிபாடு செய்து, ஆராதனை செய்து வழிபாடுகளிலே சமர்ப்பிக்கப்படுகிறது, வேள்விகளிலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அதே போல தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களினுடைய திருவுருவத்தை வைத்து அவர்களுக்கு வழிபாடு செய்து, அவர்களுக்கு ஆராதனை செய்து வேள்வியிலே சமர்ப்பிக்கப்படுகிறது, வழிபாட்டிலே சமர்ப்பிக்கப்படுகிறது. நாளைய சட்டமன்ற தீர்ப்பில் எவர் முதல்வராக பொறுப்பேற்றாலும் அவர்களினுடைய திருவுருவத்தை வைத்து இங்கே வழிபாடு செய்யப்படும். இது இந்த உலகிற்கு, இந்த மக்களுக்கு அரசாளுகிறவர்கள் கடவுளாக இருக்கிறார்கள் என்கிற பேர் உண்மையை கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சியாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு என்பதையும் நாம் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அதே போல இந்த அறம் சார்ந்த அரசியலுக்காக களமிறங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும் அவர்களினுடைய அறம் சார்ந்த அரசியல் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கும் இங்கே வழிபாடுகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது.
அதே போல உலகத்தினுடைய பல தலைவர்கள் நல்லுணர்வு பெற்றவர்களாக மாறி இந்த உலகம் அமைதி உலகம் உருவாவதற்கு அவர்களெல்லாம் துணை நிற்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுக்கான வழிபாடுகளும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கிற செய்தியையும் நாம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அரசாளக்கூடியவர்கள், பதவியேற்க கூடியவர்கள், முதல்வராக வரக்கூடியவர்கள் எல்லாம் தர்மத்திற்கான மனிதர்களாக இருக்க வேண்டும். எவர் முதல்வர்களாக வந்தாலும் அவர்களெல்லாம் இனங்கள் கடந்து, ஜாதிகள் கடந்து, மொழிகள் கடந்து, மதங்கள் கடந்து, கட்சிகள் கடந்து அனைத்து மக்களுக்குமான முதல்வர்களாக செயலாற்ற வேண்டும். இவர் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக இருந்தாலும் அவர்களும் அதே போல அனைத்து மக்களுக்குமான பிரதிநிதிகளாக அவர்கள் தர்மத்தோடு செயலாற்ற வேண்டும். இதுதான் அவர்களினுடைய அரசியல் தர்மமாக இருக்கிறது. இந்த தர்மத்தை நிறைவேற்றுகிற பொழுதுதான் அவர்கள் புண்ணிய பலனை பெறுவார்கள். இந்த தர்மத்திலே இருந்து விலகுகிற பொழுது, வீழ்ந்து விடுகிற பொழுது அவர்கள் பாவத்திற்கு உள்ளாகி நரகத்திலே வீழ்வார்கள் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதை எல்லா உறுப்பினர்களும், தேர்ந்தெடுக்கப்பட போகிற அனைத்து உறுப்பினர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளும் பாவத்திலே வீழ்ந்து இந்த மனித பிறப்பினுடைய மேன்மையை இழந்து விடாதீர்கள் என்பதை நாம் பதிவு செய்ய விரும்புகிறோம். தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அனைவரும், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முதல்வர்கள் அனைவரும் கட்சிகள் கடந்து அனைத்து மக்களுக்குமான மனிதர்களாக செயல்பட வேண்டும். எப்படி ஒரு கவர்னர், ஆளுநர் அவர்கள் கட்சிகள் கடந்து செயல்படக்கூடியவராக இருக்கிறாரோ, எப்படி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் கட்சிகள் கடந்து அனைத்து மக்களுக்குமான பொறுப்பு மிக்க மனிதராக அவர்கள் செயலாற்றுகிறார்களோ, அதை போல தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும், அமைச்சர்களும், முதல்வர்களும் அவர்கள் பதவியிலே இருக்கின்ற வரைக்கும் எந்த கட்சியினுடைய கட்சி சார்ந்த நிலைப்பாடுகளிலே இருந்து அவர்கள் விலகி அனைத்து மக்களுக்குமான மனிதர்களாக செயலாற்ற வேண்டும். நம்முடைய மண்ணில், இந்த உலகத்தில் அரசுதான் மக்களினுடைய கடவுளாக இருக்கிறது. அரசாளுகிறவர்கள்தான் கடவுளாக இருக்கிறார்கள். அவர்கள் கடவுளாக இருக்கிற பொழுதுதான் இந்த மண்ணிலே வாழக்கூடிய மனிதர்கள் அனைவரையும் கடைத்தேற்றம் பெற வைத்து உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய பொறுப்பும் கடமையும் அவர்களுடையதாக இருக்கிறது. எனவே அரசாளுகிறவர்கள் இறைநிலை பெற்றவர்களாக செயல்படுங்கள். இந்த மண்ணில் தமிழகத்தினுடைய மாற்றத்திற்கு, அறம் சார்ந்த அரசியல் மாற்றத்திற்கு விஜய் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த மகத்தான செயலின் மூலமாக அவர் புண்ணிய பலனை பெற்றவராக இருக்கிறார். விஜய் அவர்கள் மட்டுமல்ல, அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் புண்ணிய பலனை பெறக்கூடியவர்களாக மாற வேண்டும். மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த தேர்தலினுடைய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அனைத்து அன்பர்களும், அனைத்து தொண்டர்களும் அது பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. எவர் வெற்றி பெறுகிறார்கள், எவர் தோல்வி அடைகிறார்கள் என்பதை கடந்து அவர்கள் தர்மத்திற்கான மனிதர்களாக இருந்தால் அவர்கள் உயர்ந்த நிலையிலே இருக்கிறார்கள், உயர்ந்த பதவியை பரிசாக பெற்றிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே நல்லவர்கள் தோல்வியடைந்தால், தர்மத்திற்கானவர்கள் தோல்வியடைந்தால், தோல்வியிலே இருந்து தவறினால் அடுத்த வாய்ப்பை இறைவன் அளிப்பதற்கு, அவர்களுக்கு துணை நிற்பதற்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தவறானவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் அவர்களும் நல்லுணர்வு பெற்றவர்களாக மாறி தர்மத்திற்கானவர்களாக செயலாற்ற வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த மண்ணில்
அனைவரும் தர்மத்தோடு வாழ்வதற்கும் அறம் சார்ந்த அரசியலை மலரச் செய்வதற்கும் அருள் சார்ந்த அரசை உருவாக்குவதற்கும் அனைவரும் அர்ப்பணித்துக் கொள்ள முன்வாருங்கள். உணர்வு பூர்வமான அன்பர்கள் தொண்டர்கள் ஒருபோதும் அதீதமான செயல்பாடுகளுக்கு நிலைப்பாடுகளுக்கு உணர்வுகளுக்கு ஒரு நாளும் ஆளாகாதீர்கள். நீங்கள் தர்மத்திற்கான சிந்தனைகளில் தர்மத்திற்கான செயல்பாடுகளுக்கு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ண சக்தி இந்த சமுதாயத்தை இந்த தமிழகத்தை இந்த பாரதத்தை இந்த உலகத்தை நிச்சயமாக மாற்றும். உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் தர்மத்திற்கான மனிதர்களாக மாறுகிற காலம் நிச்சயம் இந்த மண்ணில் உருவாகும். அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்.